எதுக்கு மாநாத்துக்கு வந்துக்கிறேன்னு கேக்குறேன். எனக்கு பெரிய குறை விட்டீங்கடா. என்ன குறைன்னு கேக்குறீங்க? இந்த ஊர்ல 60 வயசு கை ஒரு வயசுக்கு வந்துட்டாளா, அதனால கண்ணி தீட்டு பட்டு போச்சு. சரி அது ஓனா போய் போது ஒத்திலன்றாங்க. அப்படி இருந்தாலும் என்ன வருஷத்துக்கு ஒரு முறை கூழ ஊத்துறீங்களா பாவீங்களா? வருஷத்துக்கு கூழ ஊத்துறீங்களே, அம்மாவுக்கு வெயில் காலம் கூட பார்த்தாலும் பார்க்காதா கூழ்ல வெங்காயம் மாங்காலாம் கட் பண்ணி போறீங்களே, ஆத்தாளுக்கு ஒரே ஜலதோஷமா போயிடுச்சுடா. பெரியப்பட்ட சாப்பிட ஆத்தா ஏ நான் கேட்டடா உங்ககிட்ட. ஏ புலகா இப்ப அது அது போட்டா என்ன ஆகும்? ஏய் ஆத்தாளுக்கு ஒரே ஜலு புடிச்சுக்குது, அதுக்கு பல மாத்து வை ஒண்ணு சொல்ற கேளு. காலைல ஆனா 3 இட்லி 2 வடை 1 பொங்கல் கட்டிக்கீங்கடா மாரியாத்தாளுக்கு. மதியம் என்னன்னு கேக்குற, சாப்பாடு கட்டிக்கோ. அப்படி கட்டிக்கலாம் பிரியாணி கிரியாணி கட்டிக்கடா பின்னா. ஆனா பாவிங்களா நைட் என்ன தெரியுமா கேக்குறீங்க? நைட் ரசனா மாடு ஊத்துனா கூட பிரச்சனை இல்ல, கட்டினு வந்துரு. அதுக்கப்புறம் ராத்திரி ஊர்வலம் ஒரு ஊர்வலம் கூட்டு போறீங்களா பாவிங்களா? மாரியாத்தாளுக்கு கும்பம் போடுவோம் ஊர்வலம் சொல்லிட்டு வண்டியில உட்கார வச்சு கூட்டு போறீங்களே, கம்மியாடியில உள்ள முன்னாடி கரகாட காட்சி ஆட விட்டுவிட்டு என்ன முழு பீவால முள்ளுன்னு கூட பாக்காத ஆத்தாள் இஸ்து போறீங்களே, மூஞ்சில பூரா வாரி வாரி ஐசு குத்து கூட பாக்கிறது கிடையாது. நீங்க மான் இஸ்து போறீங்க புலகா, ஆத்தாளுக்கு மூஞ்சா காயம் ஆகி கொடுத்துறா. சரி அதுதான் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு மொத்தம் ஆத்தால ஊர்வலம் கூட்டு வரீங்க. மீதி 365 நாள் 364 நாள் ஆத்தா கோயில் உள்ள கிருன்னு ஆத்தாளுக்கு ஒரு 42 இன்ச்ல எல்இடி டிவி போடக்கூடாதா உள்ள? பின்ன போடுது ஆத்தா என்ன சேனல் பாப்பன்ற? ஆத்தா சுட்டி டிவி பாப்பாடா. எம்மா நாளைக்கு ஆத்தாக்கு போட்டு டைம் பாஸ் ஆகுது இல்லையா? என்ன நினைச்சுக்கிறீங்க? வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன ஊர்வலம் கூட்டு மாறீங்க, நீ தினமும் ஊர் மேல போறீங்களா? நீங்க என்ன பண்றது? எங்க போய் பார்ப்பிய ஆத்தா போய் பார்ப்பிய எனக்கு வெறுப்படிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சுண்டல் குட்டல் கிட்ட வைக்கிறீங்களாடா? சுண்டல் கூட விட்டுற கொட்டை வேசி படிக்க. ஆமா கொட்டை அத்து வேசி வை கொட்டை. ஏ பலகா பகவானே தீட்டு பட்டு போச்சு. என்ன பண்ணா கொட்டிக்காரன் வந்து உட்காராத போட்டான். டேய் உடல அருவுக்குதா இல்லையா? ராத்திரில பனி பெஞ்சாலும் போய்துல சூரியன் வந்து சூத்து மேல அடிக்கிறான்டா, அதனால சூட்டு மேல கொப்பளம் போட்டுக்கோ. நீ சூத்த காமிச்சாதான் சூத்து மேல அடிப்பா. டேய் இந்த மாதிரி குறுகுறு பேசணும் முன்னாடி நாளே அந்த கடாஸ்ட் போடுவாடா. நானும் பாத்துட்டாங்கறேன். இப்பலாம் போக மாட்டா ஒரு 2 தெரியுமா என் பாதுகாப்புல இருக்கற 2-3 பேத்து போறதுக்கு ஓடி போடுவா. அப்படி தான் டேய் பலாக்கா. சரி நீ உண்மையான பகவான் தானே? ஆமா ஆமா உண்மையான பகவான். ஏய் சோதிக்காதடா புலகா. என் கையில கத்து சொல்லிட்டு கம்மியாடி பைய கை மூடின்னு காமிச்சா எப்பறா தெரியும் ஆத்தாளுக்கு? கை உள்ள வெச்சிங்கற பொண்ணு சொல்றேன். நீ கை உள்ள வெச்சிங்கறியானா ஊரு பூரா வெச்சிங்கறியா அது தெரியல. இந்த கை உள்ளக்கு நான் கேக்குறேன். இந்த கை உள்ள ரத்தம் எலும்பு சதை நரம்பு பூராங்குதுடா. அது எல்லாரும் இருக்குது. நான் கையில வெச்சிங்கற பொருளை கேக்குறேன். என்ன பொருள்? கையில தான் சார்ஜ் வந்து ஒரு மைண்ட் கிடையாது. ஏடா ஒரு ஊர்ல எதனா திருவியானா பம்பகார அப்படியே ஊம்பி எம்பி அடிச்சிட்டே இருப்பான். வராத சாமி கூட ஒரு கேவி மேல வந்து அப்படி முறிக்கா. உன்ன மாதிரி திருடன மொத பசங்க 4 பேர் வருவானுங்க. இல்ல கம்பளக்காரங்க அப்படி இல்லங்க. ஒரு கைவுல என்ன கர்மா தேவன எடுத்து வந்துருவானுங்க. கொட்ட முடிச்ச கையாட அப்படி மூடிங்கனே. ஏன் கைவுல கதி
என்னது அவன் கேப்பா கேட்டா மங்காளத்துல இருக்குமா சாமி மலையாளி கோயிந்தா ஐயோ எப்பா டேடா ஐயோப்பா டேடா அப்படியா இதெல்லாம் வலிக்குதுடா பாய் அடி மாரிக்குதுடா அது ஏன் அப்படி இருக்குதுன்னு கேளு ஏய் என்ன ஐயா உன் மேல பகவான் வந்தாரு புரியா பல கை ஏடா நான் குளிச்சேமா நல்லா தெரியுமா என்ன ஆச்சு தீபலுக்கு பொங்கலுக்கு அதே மாதிரி குடிக்கிறான் பாரு அதே மாதிரி தேவடியா பாய் மேல தான் சாமி வருது. தேவடியாத பையன் அம்மா நாளா கண்ணு கட்டி திரிகிறீங்க நான் குருவரா தான் கேட்பாரு சரி வைவிடு நான் போய் வரேன் டேய் நீ அங்கெல்லாம் போவாத எங்க போறானா நீ எங்க போற தெருவுக்கு போறேன் அங்கெல்லாம் போவாத போகும்போதே உருப்படாத போய் டேய் நான் அடே சொல்றேன்டா வழி சொல்றேன் ஆமா நேரா போய் லெஃப்ட் ரைட் அடிக்குமா அதெல்லாம் எதுவுமே போவாத அங்கெல்லாம் உன் பக்திக்கு மெச்சு பகவான் வந்துட்டார் இந்த பாரு, ஏழு மடங்குறாரு பாரு. ஐயா ஏழு மோயா ஐயா பக்கப்பானே பகவானே ஐயா பக்கப்பானே ஏய் பகவானே 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 சொல்றா உன்னை நம்பிக்கை கிடைக்கிறேன் ஏய் நமஸ்கரிக்கிறேன் அவர் நம்பிக்கை கிடைக்காத அவர் சூத்த கடி நான் சுத்த கட்சிட்டு போடுங்க மொத்த பேர் துணியா வச்சுக்கணும் ஐயா கெருவாட்டு வாகனா ஏய் மாதவா கருடவா நந்தனா ஜானிக்கு மொத்தனா ஏய் ஏய் மல்ல குடிக்கிறவரே அம்மா பாசமா கேக்குறாரு எம்மா பாச்சமா ஐயா ஏய் மல்ல திங்கிக்கிறவரே ஏய் தங்கிக்கிறவரே சரியா ஓட்டத்தை பார்த்தா எப்படி ரெண்டு உண்டியில் நம்ப மாட்டேங்குது நம்பிடுமா ஓட்டுல 2000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு என்னைக்கு நான் எத்து போறதுன்னு தெரியல திருப்பதிக்காக போய் வச்சா அதல வேற யாரோட குத்து திருப்பதி போட்டா வைன் ஷாப்புக்கு போட்டா பகவானே நீ சொல்லுவா மாதவா ஆண்டவா நீ தமிழ்பதாக வந்தேனே ஆமாங்க நான் யார் என்ற விளக்கம் எடுக்கிறதா மாரி மங்கலத்து சிவலிங்கமா ஏய் நீ தமிழ்பதாக நான் இந்த வேடம் தாங்கி வந்தேனே நான் யார் என்ற விளக்கம் வேஷம் போட்டு வந்துக்கிற எனக்கு என்ன தெரியும் சொன்னா தெரியும் ஊரு புறா வேஷம் போட்டு திரியுது மதியானம் நான் ஸ்விக்கி ஓட்டுறேன் சாயங்காலம் நான் படுத்து தூங்குறேன் எப்படிலாம் ஒரே ஏமாத்துறேன் மாதவா ஆண்டவா சொன்னா தெரியும் சொன்னா தெரியும் மாதவா ஆண்டவா ஆயர் கூலம் மாதவா 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 மறை என்றால் என்ன பொருள் தெரியுமா வாட்டர் பாட்டில் மர டேய் மாதவா மறை மறை பொருள் இரண்டு எப்படி தெரியுமா வேதத்தின் பொருள் மறை ஆதியிலே நான் திருப்பார் கடலிலே சைன்யத்தில் இருக்கும் தருவாயில் என் முந்தி கமலம் வழியாக ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது யாரோ ஒரு அழகான ஒரு தாமரை ஒன்று பிறந்தது தாமரை பூ மலர்ந்தது ஆமா அந்த தாமரையின் வழியாக ஆமா. ஒரு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது யாரோ அவன் யார் தெரியுமா யாரோ? அவன் தான் நயன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா விரிமா ஆமா பிரம்மா கையிலே 4 வேதத்தை படைத்து பிரம்மா கையிலே கொடுத்து இந்த உலகத்தை சுத்தி பரிமாணம் செய்ய திணித்தேன் பிரம்மா என்ன செய்ய தெரியுமா மாதவா முதல் வேதத்தை எடுத்து வாசித்தான் அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயமும் விண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியும் உற்படமாகுது படமானது ஆமா இரண்டாவது வேதத்தை எடுத்து வாசித்தான் மரம் செடி கொடிலி முதலில் உற்படமானது என்னன்னா ஆமா மூன்றாவது வேதத்தை எடுத்து வாசித்தான் எறும்பு முதல் 8000 ஜீவ சந்துக்களையும் படைத்தான் நான்காவது வேதத்தை எடுத்து வாசிக்க முன்னமே மாதவா என் செவி இடமாக இருந்து சோமுகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரன் குதித்தான் வேதத்தை படித்தான் ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே குதித்து மறைந்து விட்டான் ஆமா வேதத்தை பறிகொடுத்த பிரம்மாவோ அழத் தொடங்கி விட்டான் நான் என்ன செய்ய தெரியுமா மாதவா முதலாக மத்த அவதாரம் எடுத்தேன் என்ன தெரிய வருமா ஆமா மீன் அவதாரம் எடுத்தேன் ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் உள்ளே குதித்தேன் சோமகனை பிடித்தேன் ஆண்டவனை அரித்தேன் வேதத்தை பறித்து நான் முகம் படைத்த பிரம்மா கையிலே கொடுத்து ஆமா மீண்டும் சிருஷ்டிக்க பரி செய்தீர்கள் ஆமா மாதவா அப்படி 3 யுகத்திலே 3 அவதாரம் எடுத்தேன் என்னென்ன தெரிய வருமா கிரேதா யுகத்திலே 1000 சிரம் 2000 கரம் கொண்ட தானாசுர அரக்கனை கொன்று ஒன்று கிரேதா யுகத்திலே 1000
புஸ்தகாமித்திரி யாகம் செய்த தசரத சக்கரவர்த்திக்கு ராவணாக பிறந்தேன், ஜானகியை மணந்தேன், ராவணனை கொன்றேன், அவன் தம்பி விபீஷணனுக்கு பட்டமளித்தேன். இது என்ன யுகம்? துவாபர யுகத்திலே வசுதேவனுக்கும் தேவகி அம்மனுக்கும் 8வது குழந்தையாக கண்ணனாக பிறந்திருக்கிறேன். ஆமாம். அப்படி இருந்தாலும் மாதவா, நான் முதலாக யாரை கொன்றேன் தெரியுமா? ஆமா, என்னுடைய தாய் மாமன் கம்சனை கொன்றேன். மாதவா, என்னை பிறந்த உடனே கொல்ல வேண்டும் நினைத்தான் என்னுடைய தாய் மாமன் அண்ணவனை கொன்றேன். அப்படி இருந்தாலும் மாதவா, நான் மீண்டும் எப்படி வருகிறேன் தெரியுமா? மாதவா, அந்த மாபாலி சக்கரவர்த்தி அண்ணவன் என்ன செய்தான் தெரியுமா? அண்ணவனுடைய அகங்காரம் அடக்க வேண்டும் என்று அண்ணவனிடத்திலே ஒரு சிறிய வயோதினாக சென்றேன். ஆமா, மாபலி 3 அடி மண் தான வேண்டும் என்று கேட்டேன். என்ன தெரிவித்தான்? 3 அடி மண் தானே தான வேண்டும், கோட்டையின் பின்புறமாக சென்று எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தான். அதவா, நான் என்ன செய்தேன் தெரியுமா? கோட்டையின் பின்புறமாக சென்றேன், விஸ்வரூபம் எடுத்தேன், அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆதாயத்தை ஓரடியாகவும் விண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரை ஓரடியாக வந்து விட்டேன். ஆமா, மாபலி 3வது அடிக்கு இடம் என்று எங்கே கேட்டேன். மாபலி என்ன செய்தேன் தெரியுமா? சுவாமி, என்னுடைய அகங்காரம் எழுந்தது. ஆமா, என்னுடைய சிரமே பிரதானம் என்று சிரம் தாய்த்தான். அண்ணவனை மாதவா, அண்ணனை என்ன செய்ய தெரியுமா? என்னுடைய பெருங்கால் விரலால் அவனுடைய சிரத்தை அழுத்தி தராதல பாதாளம் என்று சொல்லக்கூடிய 7வது உலகத்தை சேர்த்தேன். அண்ணவனுடைய ஆணவத்தை அழித்தேன். அது மட்டுமா மாதவா, இன்றைய தினத்திலே அதோ பார்த்தாயா மாதவா, என் அத்தை மக்கள் என்னுடைய அத்தை மக்கள் பஞ்ச பாண்டவர்கள் 5வரும் என்னையே நினைத்து துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்னவருக்கு சென்று காட்சி கொடுக்க வேண்டும். புறப்படுவார்கள். இந்த அத்தை மக்கள் 5வரும் உன்னை வேண்டி தவம் இருக்கின்றோம். வந்து என்னவென்று கேட்க கூடாதா கண்ணா? வந்தேன் மைந்தூனா
அழைத்த குரலுக்கு ஓடோடி வந்து ஆமா இருந்தாலும் நாங்கள் வேண்டி உமை அழைத்தோமே நாங்கள் செய்யக்கூடிய பணி என்று செய்ய வேண்டும் அல்லவா? ஆமா பாதம் பணிந்தேன் பாதம் பாண்டவர் ஐவரும் பத்தினி பாஞ்சாலியும் அநேக கோடி மக்கள் தெரியுமா? எப்படி எப்படி படுபாவியாகிய துரியோதனன் எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்தான். அத்தனை சூழ்ச்சிகளுக்கும் எங்களை மாலை விடாமல் உயிர் காத்த உத்தமன் நீ. ஆமா அப்படி இருக்கும்போது அழகாக இந்த வம்சத்திலே செங்கோல் விடுத்து அண்ணாவை அரசனாக்கி நாட்டு மக்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் ஆட்சி நடத்த நேரத்திலே சந்தோஷமாக இருக்கும் நேரத்திலே எனக்காக ஆயிடுச்சுன்னு கேக்குறீங்க. மைத்துனா நான் கானகம் சென்றிருக்கும் நேரத்திலே நாரத மகாமுனிவர் என்பதை கேளுங்கள் கண்ணா. மைத்துனா என்ன விஷயம்? மாமா என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன தெரிவித்தார்? அடிக்கடி முகந்த அடிக்கடி முகந்த துணனந்தா அடிக்கடி புரிந்தவா காண்பேகவண்ணா நந்தனந்தன ஜானகி மந்தன ஸ்ரீநாராயண மூர்த்தி பகவான்
செய்கிறானால் சொர்க்கமே சேர்வார் தந்தை சொர்க்கமே சேர்வார் தந்தை திருலோக சஞ்சாரியாக விளங்கக்கூடிய நான்முகன் மைந்தனாக நாரதன் என்னிடத்திலே வந்தான். வந்து என்ன தெரிவித்தார்? தர்மா, ஈரேழு புவனத்தையும் அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தையும் பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியும் ஒரு நொடியிலே வளமாக வரக்கூடிய நான் நேற்றைய தினத்திலே வைசுதா பட்டணம் என்று சொல்லக்கூடிய யமபுரி சென்றிருந்தேன். அங்கே நரகத்திலே உன்னுடைய தந்தை சொர்க்கம் சேராமல் கானகத்திலே வத்திரவத்தியாக அனுமதி கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார். அவர் தெரிவித்தார். பிறகு ஏதேனும் என்னுடைய தந்தை உங்களுக்கு தெரிவித்தாரா என்று கேட்டேன். அவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? உன்னுடைய தந்தை என்னுடைய மைந்தனை கண்டால் ராஜசூய வேள்வி செய்ய வேண்டும். அப்படி ராஜசூய வேள்வி செய்தால் உன் தந்தை சொர்க்கம் சேருவார் என்று என்னுடைய புதல்வர்கள் ஐவர் இடத்திலே உரைப்பாய் என்று தெரிவித்தார். ஆகையால் சுவாமி ராஜசூய வேள்வி ராஜசூய வேள்வி என்றால் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதனால இருந்தாலும் அந்த வேள்வி எப்படி செய்யணும், யாரை கொண்டு செய்யணும்னு எனக்கும் ஒண்ணும் புரியாது. என்கிட்ட வந்துக்கிறீங்க. ஆமா, ராஜசூய யாகம் செய்தால்தான் எமது தந்தை சொர்க்கம் போவார். ஏன்டா என்ன நம்பி வந்துக்கிறீங்க? உனக்கு தெரியுமையா? உங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனை நானடா மாட்டினேன். ஆமா, உனக்கு தெரியாதா? இந்த உலகத்திலே உனக்கு தெரியாதது எதுவும் தெரியாது. ஏன் மச்சான், எனக்கு போய் ராஜசூயாகனா நாடாடே, எனக்கு போய் நடா தெரியும். என்கிட்ட வந்து கேட்க ஆயர்கலை 64ம் 64 நாள்லயே கத்துக்கிறது நீங்க ஒண்ணும் தான். வேற யாருமே கிடையாது. 64 நாள் தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு தெரியாதா? ராஜசூயாகம் தெரியாது. எனக்கு நான் தெரியும். உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். ஆனா எப்படி தெரியுமா? நானும் கேள்விப்பட்டுக்கிறேன். எப்படி தெரியுமா? மைத்துனா ராஜசூய யாகம் என்றால் மைத்துனா ராஜசூய யாகம்னா நானும் கேள்விதான் பட்டிருக்கிறேன். உங்களால அது முடியாது, எனக்கும் அது தெரியாது. அதனால கையெழுத்து கும்பிட. நீ ராஜசூய யாகத்துக்கு போனதே கிடையாது. நீ கேள்விதான் பட்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? மைத்துனா ராஜா
மைத்துனா, எப்படி நான் கேள்விப்பட்டுக்கிறேன் வாய். எப்படி தெரியுமா? தேசங்கள் 56 தேசமும் செல்ல வேண்டும். ஆமா, 55 நாடுகளும் சென்று என்று ராஜாக்களை கண்டு அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருளை வாங்கி வந்தால் யாகத்தை நடத்தலாம். ஆனா இப்ப முடியாது. அதிக பொன் பொருள் வேணும். ஆமா, அது இப்ப முடியாது. அதிக பொன் பொருள் வேணும். அதானே? ஆமா, எங்க அண்ணன் தருமதி எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஆமா, அறநெறி தவறாத மன்னர். எத்தனை நாட்டு அரசர்கள் நேரத்திலே சென்று என்னுடைய தந்தை பாண்டு மன்னன் சொர்க்கம் அடைய வேண்டும், எனக்கு பொருளுதவி தாழ்வர் என்றால் கோடி கணக்கான கொடுப்பாங்க. அதனால உண்மைதான். ஆனா இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? என்னையா மைத்துனா, தேச ராஜா முடியாது, இவனாலும் முடியாது, எவனாலையும் முடியாது. சரி, அப்ப எங்க தந்தை சொர்க்கம் அடைய முடியாதா? தன்னை சொல்றது எனக்கு என்னடா கிடைக்குது? பொருள் வேணும். அதானே? ஆமா, பொன் பொருள் வேணும். அதானே? ஆமா. அண்ணா, நீங்கள் ஒரு திசை செல்லுங்கள், நான் ஒரு திசை செல்லுகிறேன். கோடி கணக்கில் கொண்டு வந்துடுவோம். டேய் நில்லுடா, போக முடியாது. மாமா போகும்போதே எதுக்கு தடங்கல் பண்ற? ஏன் தெரியுமா? என்னுடைய தம்பி பீமன் பலத்தான். ஆமா, அவன் சென்றானா ஒரு நொடி பொழுதுல அவனை 55 தேசத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள் பூசணிக்கு மலை மலையாக கொண்டு வந்து சேர்ப்பான். மலைமலையா கொண்டு வந்து சேர்ப்பாயா? அப்ப கூட போனா பாட்டியா? என்னுடைய தம்பி பீமனுடைய பலத்திற்கு 2 மடங்கு படித்தவன். ஆமா, எங்களுடைய முதல் குமாரன் கஜான். ஆமா, அவனை அனுப்பிச்சு வாயிடுவாரியா நாங்க? டேய் யாருமே போனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? என்ன மைத்துனா, மகத நாட்டு மன்னன் என்று சொல்லக்கூடிய சராசந்தன் 56 தேசத்து மன்னர்களையும் கடத்தி விட்டான். எப்படி தெரிய வருமா? ஆமா, எப்படி தெரிய வருமா? மைத்துனா, மகத நாட்டு மன்னன் சராசந்தன் பிறக்கும் போதே இருபிறவி அவன். ஆமா, இரு பிளவு. ஆமா, இரு பிளவாக இருக்கும் போது சரகாலியான பட்டவள் உயிர் கொடுத்து வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு உயிர் கொடுத்த சரகாலிக்கு 100 உயிரை பலி கொடுப்பேன் என்று சராசந்தன் சத்தியம் செய்து விட்டான். சரகாலி இடத்திலே. அதனால 100 பலி கொடுப்பேன் என்று சத்தியம் செய்த சராசந்தனும் 97 மன்னர்களை சிறைபிடித்து விட்டான். ஆமா, இன்னும் 3 பேர் தான் பாக்கி இருக்குது. அதனால பீமா, மைத்துனா, உங்களால் முடியாதப்பா. ஆமா, ஏன் முடியாதுன்னு சொல்றேன்? உங்க தெரிவிச்சு எனக்கு தெரியும். நீங்க போய் சரியா அடிவீங்க ஒரு. சரி, என்ன தெரியுது சொல்லு. ஆமா, என்ன தெரியுது? நீங்க ஒண்ணுக்கு உதவாத மச்சான். எப்படின்னு கேளு. நானே 318 முறை என் முதுகு பாரு. மாமா பாருடா, பின்னாடி பாரு எப்படி இது பாரு. தொடாத மச்சான், வலி இது மச்சான். அச்சடி 18 முறை அடிவேன்னு வந்துக்கிறேன். மாமா எப்படி அச்சுதனே அரவணையில் துயிலமாலே அலைகடலில் பள்ளி கொள்ளும் அறிமூலா பச்சத்திரு மேனியே கமலம் கண்டா இந்த பாரதம் பச்சை வைத்துமே பாதுகாராய் பரந்தாமா
தேசிய வேள்வி என்றால் நாங்கள் பாடம் கற்பித்துக் கொண்டு இருக்கும் நேரத்திலே எங்களுக்கு ஆசான் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி செய்ய வேண்டும் என்று விதிமுறை எங்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த எல்லா ஜீவராசிகளையும் காக்கக்கூடிய கடவுள் அல்லவா? உங்களுக்கு தெரியாது. என்னையே அனைவரும் வணங்கி வருகிறீர்கள். என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் மைத்துனா வல்ல சராசந்தனை பலம் படைத்தவன் வல்ல சராசந்தன். என் முது பாடுறா ஓய் 18 முறை அடிவன் வந்து சராசந்தனை வெல்வதற்கு என்னால முடியாது. செஞ்சு போச்சு. சராசந்தனிடத்திலே 18 முறை தோற்று விட்டாய். ஆமா, அந்த பயத்துல நீ சொல்ற கேளியா? அந்த பயத்துல தான் நீ சொல்ற. நீ ஆமா வாங்க அடி அந்த மாதிரி மச்சான். நான் சொல்றத கேளு. அப்படிதானே சொல்ற நீ? ஆமா ஆமா. இப்ப நான் சொல்றத நீ கேளு. என்னுடைய தந்தை பாண்ட மன்னன் கண்டிப்பா சொர்க்கம் போகணும். அந்த யாகத்தை நடத்தணும். எதுவோ எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இருந்தாலும் உன்னுடைய முன்னிலையில வந்து நாங்க நடத்தலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் உங்களை கூப்பிட்டோம். ஆமா, முடியாது தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. அப்படின்னா இவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நான் சொல்றதை கேளு. எத்தனை நாட்டு அரசுகளை சிறப்பிச்சா? 97. ஆமா, 3 நாட்டு சிறைப்பிடிச்சுட்டா நரபலிக்கு தயார். 3 அரசர்களை சிறைப்பிடிக்க வேண்டும். அவன் பிடித்து விட்டா நரபலி கூட தயார். ஆமா, ஆனா இவர் சொல்றது புரிஞ்சு போச்சேனா? எப்படி நாம் எந்த திசையிலே சென்று அரசர்களை கண்டு தான தர்மம் கேட்டாலும் கொடுப்பதற்கு நாட்டிலே அரசர்கள் கிடையாது. அதனால் இப்ப நான் குறிப்பறிஞ்சிட்டேன். அந்த சராசந்தன் ஒரே டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னு வச்சுக்க 97 நாட்டு மன்னர்களும் பிடித்து விடுவார். மைத்துனா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மைத்துனா அவன் வல்லவன் நாட்டுல நுழையவும் முடியாது, அவனை வெல்லவும் முடியாது மச்சான். யார் தெரியுமா? யாரு? அந்த இடுமனை மைத்துனா நீ இடிபானை மடித்தால் என்ன? ஆனா நான் எப்படிப்பட்ட பலசாலி? என் முதுவே பாடுறான்னா அடிச்சு சொல்லிக்கிறேன். முதுகு நான் பார்த்தேன். 18 கூட தேவை. நான் சொல்றேன் கேட்டுக்கா. சராசந்தனை நான் மடிக்க முடியுமா? முடியாத? முடியும்.
ஒரு வழி இருக்குது. மச்சி காமிக்கிறேன். ஆமா. யோ மச்சி காமிக்கிறியா? மச்சி காமிக்கிறியா? ஆமா. தாய்மை கட்ட நான் ஒரு வழி சொல்றேன் மச்சான், நானே சொல்றேன். சரி, எங்கெல்லாம் காப்பாத்துற? ஊர் உலகத்தெல்லாம் காப்பாத்துற. ஆமா. அவங்ககிட்ட நீ உதவான, அதுக்கு பதில் சொல்லு. மச்சான் ஏங்க 18 முறை போனீங்க நான் சண்டைக்கு. ஆமா. என்ன ஒரே நான் ஏன் அதிகம் தெரியுமா? உங்க அண்ணன் சொல்றேன் பாரு. சொல்லு. எதனால் 18 முறை புறமுதுகு காட்டி வந்தேன் சராசந்த நிலத்திலே என்று உரைத்திரே மாமா. ஆமா, எதனால் தெரியுமா? எதனால்? மைத்துனா, சராசந்தனோ பீமன் கையால் மடிய வேண்டும் என்று அவனுக்கு சாபம். என்னுடைய தம்பியின் கரத்தால் மாள வேண்டும் என்று சாபம் இருக்கிறது. அதனால் நான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் சங்கு சத்தம் விட்டுனா அந்த சராசந்தனை விதைக்கக்கூடிய நாளின் நாளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் உனக்கு யாராரியா வேணும்? எனக்கு யார் யார் வேணும் தெரியுமா? அப்படி இருந்தாலும் உங்க 3 பேரும் எப்படி தெரியுமா போக வேணும்? யார் 3 பேரு? யார் யார் தெரியுமா? நீயும் நானும் தான். சரி மைத்துனா, பீமா, நாம் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? என்னையா உணர்ற? 3 பேர் வேணும். 3 பேர் வேணும். நீ எப்படியா போகணும் தெரியுமா? நீ, ஆமா, என் தம்பி பீமன், அர்ஜுனன், 3 பேரும். நீங்க மூவரும் சென்று வாருங்கள். நான் சிம்மாசனத்தில் அமருவதை இப்ப தோத்ததுக்கு காரணம் என்ன சொன்ன? தோத்ததுக்கு காரணமா உங்க ஐயால் சாவணம் வச்சாமா? அதனாலதான் ஓடி வந்து முதல்ல தெரியல. ஆமா, முதல்ல சொல்லி தான் அவனை அடிச்சு சாப்பிட்டு. ஏன் என்ன முதல்ல சொல்லிருந்தா உள்ள போக சொல்லிட்டு இருப்ப? 18 முறை நீ அடிவானையா? ஆமா வாய் 12வது நெடுமா கூடாதா? 2வது தடவை நிட்டு போயிருக்கு மச்சான். நாங்க தான் முடியும். ஆமா, உனக்கு தெரியல. உனக்கு இப்போ 4 யார பார்த்து மச்சான், உனக்கு இப்ப அவனை முடியது 4 வந்துச்சு. அப்படியா? ஆமா. அப்படி என்றால் நாம் எப்படி செல்ல வேண்டும்? அப்படி தெரியுமா? மைத்துனா, நாம் வேதியராக பேசுவோம். அப்படி இருந்தாலும் ஆமா, வேதியின போல பிச்சை எடுக்கிற மாதிரி போனோம். நம்ம மாத்தி போனோம். வேஷ மாத்தி போனோம். எப்படி தெரியுமா? நானும் கிருஷ்ண ஐயங்கார் என்றோம், நீயும் பீமா ஐயங்கார் என்றோம், உன் தம்பியோ விஜய் ஐயங்கார் என்றோம். மூவரும் உருவம் மாற்றி செல்ல வேண்டும். உருவத்தையும் பெயரையும் மாற்றி மகநாடு சென்று சராசந்தனை பார்க்க வேண்டும். ஆமா, என்றால் தெரியுமா? இந்த உருவத்தோடு சென்றால் மகதாபுரி பட்டணத்திலே அனுமதி கிடையாது. ஏதிகளுக்கும் பிச்சைக்காரங்களுக்கு மட்டும்தான் அனுமதி உள்ள நாட்டு உள்ள. அப்படியா? அரசர்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால வேதியர்கள் ஆமா பிச்சைக்காரங்க தான். அதனால மைத்துனா, மூவரும் ஒன்றாக மகதாபுரி மன்னன் சராசந்தன் இடத்திலே சண்டை செய்து அவனிடம் இருக்கக்கூடிய அரசர்களை மீட்டு வந்து பொன் பொருளை பெற்று வந்தால் இந்த ராஜசூயாக கண்டிப்பாக அது செய்வோம். அரசர்களை மீட்போம், சராசந்தனை மடிப்போம். ஆமா, உடனே ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்லையா? ஆமா, போலாமா? போலாம். குரு மாத்தலாமா? ஆமா, போலாமா? போலாம். மகநாடு போலாமா? சரி, வா போலாம். நீயோ சென்று என்னுடைய தங்கை பாஞ்சால் இடத்திலே விடைபெற்று வருவாய். ஒரு வழியாக என்னுடைய தந்தையும் ஆமா, இதோ எங்களுக்கெல்லாம் ஆசனாக
தெய்வமாக விளங்கி இந்த மண்ணை விட்டு விண்ணுலகம் சென்றாரே யாரு தனுசையா அவர்கள் அவரும் சொர்க்கம் அடையணும். அதனால சராசந்தனை மடிக்க வேண்டும், 97 நாட்டு அரசர்களை விடுவிக்க வேண்டும், பிறகு யாகத்தை இந்த இடத்திலே வளர்க்க வேண்டும். புறப்படலாமா? தெரியாது தெரியாது என்று உரைத்த கண்ணன் சராசந்தன் எனக்கு சமபலம் பெற்றவன். ஆமா, அதனால் கண்ணனுடைய பேச்சுக்கு நீங்கி என்னுடைய மனைவி பாஞ்சாலி இடத்திலே விடைபெற வேண்டும். மண்ணிருவிகளிலே
தங்களது திருக்கமலங்களுக்கு அநேக கோடி வந்தனம் திரௌபதி சுவாமி. அப்படியா? பதம் பணிந்த எந்தன் பஞ்சாலி எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்திலே கடைசியாக வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்து கூறுகிறேன். அப்படி இருந்தாலும் சுவாமி நீ எத்தனை பாஞ்சாலி அது சீக்கிரமாக அடுத்த காரணம் என்னவோ தெரியவில்லை சுவாமி. அப்படியா? அடித்தேனே ஹரி கிருஷ்ண தடுத்திடாமல் வீரமாய் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எங்கள் தந்தை பாண்டியன் சொர்க்கமடைய வேண்டும் என்றார். நடத்த வேண்டும் என்று நான் கட்டளையிட்டார் அல்லவா? ஆமா. கட்டளையை சிறுவ கொண்டு கண்ணிடத்திலே யோசனை கேட்டோம். எத்தனையோ கோடி கணக்கிலே பொன்பொருள் வேண்டுமா? ஆமா. அதற்காக நாமோ சிற்றரசர்கள் நம் இடத்திலே அவ்வளவு கொள்வது கிடையாது, உங்களால் செய்ய முடியாது என்று தெரிவித்து விட்டார். ஆனால் நாங்கள் 4 பேர்களும் 4 திசைகளாக சென்று அனைத்து நாட்டு அரசவையும் கண்டு எங்கள் தந்தை சொர்க்கம் அடைய வேண்டும் என்று ஏதோ பொன்பொருள் கேட்க வேண்டும் என்று தெரிவித்தேன் நாங்கள். அதனால் வடநாட்டு மன்னர் சராசந்தன் ஒருவன் மட்டும் சரகாடிக்கு நரமேதையாகம் செய்வதற்காக சிற்றரசர்களையும் பேரரசர்களையும்
தொண்ணூத்தேழு நாட்டு அரசர்களை சிறைபிடித்து வைத்திருக்கின்றான். அதனால் அதனால் 3 பேரை தேடலாம். 3 பேர் இருந்தா அவனுடைய நரமேதையாகும் பூர்த்தியாகிவிடும். அதனால் எந்த நாட்டு அரசர்களையும் பார்க்க முடியாது. ஒரே நாட்டு அரசர்களும் நாட்டிலே கிடையாது. யார் கொடுப்பார்கள் பொன்பொருள்? அதனால் சராசந்தன் ஒருவனை மடித்தால் 97 நாட்டு அரசர்களை விடுவித்தால் உங்களுக்கு யாகம் சிறப்பாக நடக்கும். உமது தந்தை பாண்டு மன்னன் சொர்க்கம் அடைவார் என்று கண்ணன் தெரிவித்து விட்டார். சுவாமி, என் அண்ணன் கோபால கண்ணன் நமக்கு துணையாக இருக்க வருகிறார். அந்த கதையே வீரமாக கொண்டிருக்கின்ற நீங்கள் இருக்க வருகிறது எனக்கு சுகமாக. சுவாமி, அந்த சுவாமி, இந்த மங்கையன் புண்ணியத்தால உன் அண்ணன் தருமரும் செய்த நவமனத்தினால நீ சுகமாக போய் பாரா. அவருடைய இதுவாகும் சுவாமி. அந்த தேவர்கள் எல்லாம் மனங்களிக்க மிகவும் வெற்றி கண்ட விஜய பூபதியுடனே சென்று நீங்க சுகமாக அதிகமா தடுக்கல. ஒதுங்கிச்சு. ஆமா, அப்படி இருக்கும்போது மகநாடு செல்ல வேண்டும். ஆனால் இந்த வேஷத்தை மாத்தணும். வேஷம் போட்டுன்னு போனோம். நம்ம வேஷம் போட்டுன்னு போனோம். ஆமா, வேஷம் போட்டுன்னு போனோம். பீமனே தெரியக்கூடாது, கண்ணனே தெரியக்கூடாது, அர்ஜுனன் தெரியக்கூடாது. பேரு மொத்தத்தையும் மாத்திரம் ஆதார் கார்டே மாத்திருவோம். நம்ம சரிவா உள்ள போலாம். மகத நாட்டை சிறப்பான ஆட்சி செய்து வரக்கூடிய சராசந்தன் சபையில் இருக்கிறார். அன்னவரால் கதை தொடர்வோம்.
சண்டை